உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம்தான், கடந்த காலங்களில் ஊழல் மோசடியிலே ஈடுபட்ட பல அரசியல்வாதிகள் இப்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. விசாரணைகள் என்பது நடந்து வருகிறது. இதற்கு முன்னர் இந்த விசாரணைகள் எல்லாம் மெதுவாக நடந்தாலும் இப்போது இவைகள் துரிதப்படுத்தப்பட்டு மிக வேகமாக இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவிலே பேசியிருந்தோம். இப்போது இந்த ஊழல் மோசடியிலே ஈடுபட்ட இந்த அரசியல்வாதிகளுக்கு துணையாக இருந்த அமைச்சுக்களுடைய செயலாளர்களாக இருந்த, அதே நேரம் உயர் அதிகாரிகளாக இருந்த மொத்தமாக 18 பேர் மீது இப்போது விசாரணைகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறதாம். இந்த விசாரணைகளை லஞ்ச ஊழல் திணைக்களமும் அதே போன்று சிஐடியும் இணைந்து செய்து வருவதாக பேசப்படுகிறது. இந்த 18 உயர் அதிகாரிகளில் 5 பேர் இப்போது வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் குறித்து இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், தேவைப்பட்டால் இவர்களை நாட்டுக்கு கொண்டு வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், இவர்கள் பல சொகுசான வாழ்க்கையிலே பல சொத்துக்களை கொண்டு இவர்கள் வாழ்ந்து வருவதாகவும், இவர்களிடம் இருப்பதாகவும், இவர்களுடைய சொத்து மதிப்புகள் குறித்து இன்னும் ஒரு விசாரணை நடைபெற்று வருவதாகவும், இவர்களுடைய வங்கி கணக்குகள் குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் பேசப்பட்டு வருகின்றது. கடந்த காலங்களில் எப்படி ஊழல் மோசடியிலே ஈடுபட்ட அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுகிறார்களோ, அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிறதோ, அதே போல இந்த அரசியல்வாதிகளுக்கு துணையாக இருந்த இந்த உயர் அரசு அதிகாரிகள் மீதும் இப்போது விசாரணை நடவடிக்கைகள் என்பது துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் கடந்த காலங்களில் சிரந்து ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறார் என்கின்ற ஒரு செய்தி வெளியானதை அடுத்து மஹிந்த ராஜபக்ச சிரந்தியை கைது செய்ய வேண்டாம் என்று மகாநாயக்க தேரரிடம் கேட்டுக்கொண்டதான ஒரு செய்தியும் பரவி இருந்தது. இந்த செய்தி குறித்தும் நாங்கள் கடந்த வீடியோவிலே பேசியிருந்தோம், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த செய்தி வந்ததன் பிறகு ராஜபக்சாக்கள் தரப்பில் இருந்து அந்த செய்தி பொய்யான செய்தி, அது ஜேவிபியினர் இந்த அரசாங்கம் உருவாக்கிய செய்தி ஒன்று, அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. ஆனால் இவர் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அந்த விசாரணைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஒத்துழைப்பாக இருப்போம் என்று நாமல் ராஜபக்சவும் தெரிவித்திருந்தார். இப்போது இந்த விவகாரம் தொடர்பாக மஹிந்த ராஜபக்சவனுடைய குடும்பத்திலே ஒரு கலந்துரையாடல் என்பது போயிருப்பதாக பேசப்படுகிறது. இந்த கலந்துரையாடலிலே மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, யோசித ராஜபக்ச, அதே போன்று ரோஹித போன்றவர்கள் இருந்திருப்பதாக தெரிகிறது. அந்த நேரம் யோசித ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சரிடம் நீங்கள் மகாநாயக்க தேரர்களை சந்தித்தீர்களா என்று கேட்டிருக்கிறாராம். அதே போன்று நாமல் ராஜபக்ச கூட நீங்கள் எப்படி இவ்வாறான ஒரு கதையை சொல்ல முடியும் என்றும் கேட்டிருக்கிறாராம். இதற்கு பதிலளித்த மஹிந்த ராஜபக்ச, இது உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி, இந்த செய்தி எப்படி, எங்கே, எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பது குறித்து நாங்கள் தேட வேண்டும், இதற்கு எதிராக நாங்கள் ஒரு சட்ட நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்ச அந்த இடத்திலே கூறியதாக தெரிகிறது. இவ்வாறு மஹிந்த ராஜபக்ச கூறிய போதும் இப்போது மொட்டு கட்சி சார்பாக அவர்களுடைய சட்டத்தரணிகள் குழு என்பது இது தொடர்பாக விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று சிஐடியிலே முறைப்பாடொன்றையும் செய்திருக்கிறார்களாம். இந்த பின்னணியிலே இது தொடர்பாக இவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு போவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையிலே இப்போது இன்னும் ஒரு விடயமும், கடந்த காலங்களில் இது பரவலாக பேசப்பட்டாலும் இப்போது கடந்த பார்லமன்ற அமர்விலே, கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற பார்லமன்ற அமர்விலேயே முஜிபுர் ரஹ்மான் இந்த விடயத்தை வெளியாக்கியதில் இருந்து இந்த விடயம் இப்போது மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதுதான் உங்களுக்கு தெரிந்த விடயம். துறைமுகத்திலே 323 கண்டெய்னர்கள் பரிசோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்டது தொடர்பான விடயம். இது தொடர்பாக ஜனாதிபதி தலைமையிலே ஒரு குழு நியமிக்கப்பட்டு இது தொடர்பான விசாரணை அறிக்கைகள் முடிந்திருக்கிறது. இந்த விசாரணை அறிக்கை அரசாங்கம் இன்னும் வெளியிடாத நிலையிலே கடந்த திங்கட்கிழமை நடந்த பார்லமன்றத்திலே முஜிபுர் ரஹ்மான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் பல விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த கண்டெய்னர் தொடர்பான இந்த விவகாரம் மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது. இதற்கிடையிலே இந்த கண்டெய்னர் தொடர்பாக மொட்டுக்கட்சியை சேர்ந்த சில எம்பிக்கள் குழு பார்லமன்றத்துக்கு உள்ளே பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலே வந்த ஒருவர், இந்த கண்டெய்னர் என்பது இப்போது புதிதாக நடந்த ஒரு விடயம் அல்ல, கடந்த காலங்களில் இதைவிட பயங்கரமான பல சம்பவங்கள் என்பது நடந்திருக்கிறது என்று சொல்ல, அது அங்கே இருந்த இன்னும் ஒருவர், அப்படி என்ன சம்பவம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அனைவருமே அவர் எதை பற்றி பேச போகிறார் என்று ஆர்வமாக அவதானித்துக் கொண்டிருந்த வேளையில் அவர் சொன்ன விடயம்தான்,
கடந்த காலங்களில் எங்களுடைய அமைச்சர் ஒருவர் இருந்திருந்தார், அவர் துறைமுகத்திலேயே ஒரு பங்களா இருக்கும், இவர்கள் இருப்பதற்காக வேண்டி அந்த பங்களாவுக்கு சில கண்டெய்னர்கள் வரும், அது துணியால் மூடப்பட்டிருக்கும். அமைச்சர் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி அங்கிருக்கின்ற சுங்க அதிகாரிகள் அந்த கண்டெய்னரை வந்து பார்ப்பார்கள், அது துணியால் மூடப்பட்டிருக்கும். அதன் பிறகு அவர்கள் அமைச்சர் இருப்பதன் காரணமாக அதற்கு அனுமதி வழங்கிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அந்த துணியை எடுத்து பார்க்கின்ற போது அதிலே அதிக விலை உயர்ந்த மதுபானங்கள் என்பது அந்த கண்டெய்னரிலே இருக்கும். இந்த அமைச்சர் என்ன செய்வார் என்றால், அந்த மதுபானங்களை தெற்கைச் சேர்ந்த ஒரு சுற்றுலா தலங்களுக்கு இந்த மதுபானங்களை விநியோகிக்கின்ற ஒரு வியாபாரியிடம் கொடுத்து விடுவார். அதன் மூலமாக இவர் பல கோடிக்கணக்கிலே பணங்கள் பெற்றிருப்பதாக தெரிகிறது. இப்போதும் அவருக்கும் அதிலே ஒரு பங்கு இருப்பதாகவும் சென்று கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் அங்கு கூறியிருந்தாராம். அதற்கு அங்கிருந்தவர், இது அவ்வளவு பெரிய விடயம் அல்ல, இது ஒரு சிறிய விடயம் என்று சொல்ல, அதற்கு இன்னும் ஒருவர் என்ன செய்வது, இவ்வாறான கண்டெய்னர் போன்ற சிறிய விடயங்களை பிடித்து நாங்கள் ஓட வேண்டியதுதான் என்று சொல்ல, அதன் பிறகு அங்கிருந்த ஒரு எம்பி காரில் ஏறுகின்ற போது இன்னும் ஒரு எம்பியை பார்த்து, இது என்ன சம்பவம், கடந்த காலங்களிலே இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து வெளியானால் அதில் சம்பந்தப்பட்டவர்களுடைய முகவரியே இல்லாமல் போய்விடும் என்று சிரித்து கொண்டு பேசி அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.